வணக்கம். ஆன்லைன் மூக் கோர்ஸ் வழியாக அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். என்னுடைய பெயர் வி.ஆர். இளங்கோவன், உதவி பேராசிரியர், எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சென்னை. இன்றைய தலைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் லேர்னிங், எடுத்துக்காட்டு அடிப்படையிலான கற்றல். ஸோ இண்டக்டிவ் லேர்னிங், டிடக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரவுகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதோட உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்டென்ட்டு ஒன்று வந்து தூய்மையான எடுத்துக்காட்டு அடிப்படையிலான கற்றல், இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். விளக்க அடிப்படையிலான கற்றல், எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங், இபிஎல். அதே மாதிரி இண்டக்டிவ் கற்றல் வெர்சஸ் விளக்க அடிப்படையிலான கற்றல், இண்டக்டிவ் வெர்சஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங். அதே மாதிரி கண்டறிதல் கற்றல், டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். உவமையல் கற்றல், லேர்னிங் த்ரூ அனலாகி அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்கமைந்த கற்றல் கோட்பாடு, ஃபார்மல் லேர்னிங் தியரி. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம், உள்ளடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தூய்மையான எடுத்துக்காட்டு அடிப்படையிலான கற்றல், இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இண்டக்டிவ் லேர்னிங்க்கு ஒரு சுருக்கமாக நான் வந்து எடுத்துக்காட்டுகள் அடிப்படையில் கற்றல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சுருக்கமான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ என்ன அந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கினேன், அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் அதே கடையில் நான் வாங்கினேன், பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். ஸோ அந்த கடையில் பிரியாணி வாங்கினா பிரியாணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு அடிப்படையில் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு உதாரணம். இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போது என்னோடய பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து பொண்ணுக்கு வந்து மருந்து கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து என்ன மருந்து கொடுத்தா பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வாட்டி நான் வேறு இன்னொரு மருந்து கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ பிடிக்காது. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு இனிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவங்களோட மனசில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அப்பா கொடுத்தாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் அவங்களாவே வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுகள் அடிப்படையில் பொதுவான விதிகளை உருவாக்கும் ஒரு கற்றல் முறை தான் என்ன அப்படின்னு சொன்னால் இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இண்டக்டிவ் லேர்னிங்கில் இது பாட்டம் ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு தொகுப்பும் இருக்குது. அந்த பாட்டம் ஆஃப் அப்ரோச்சில் குறிப்பிட்ட தரவுகளிலிருந்து ஆரம்பித்து பொதுவான கோட்பாடுகளை உருவாக்குகிறது. ஸோ பாட்டம் ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கீழே இருந்து மேலே, சரிங்களா? ஸோ அதான் பாட்டம் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இதை பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பண்புகள் என்ன அப்படின்னா, பல குறிப்பிட்ட உதாரணங்களை பயன்படுத்தி பொதுவான விதிகளை உருவாக்குறது. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி 2 ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த பிரியாணி கடையில் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, இன்னொருத்தரும் அதே பிரியாணி கடையில் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நானாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த உதாரணத்தை பயன்படுத்தி பொதுவாக எனக்குள்ளேயே ஒரு விதியை உருவாக்கிக்கிறேன். ஸோ அப்போ பொதுவாக அந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முந்தைய அறிவு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏஐ பார்க்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னா அந்த அதுக்கு வந்து விவரம் தெரியாது, நெருப்பில் போய் கையை வைக்குது, நெருப்பில் போய் கையை வச்சோன்னு அதுக்கு சுட்டோன்னு அந்த குழந்தை என்ன பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு லேர்னிங் ஒரு லேர்னை பண்ணிக்குது. திரும்பவும் அந்த குழந்தை என்ன பண்ணாது அப்படின்னா அந்த நெருப்பில் போய் கையை வைக்காது அப்படிங்கிறது முந்தைய அறிவு. ஒரு வாட்டி நான் கையை வச்சுட்டேன், எனக்கு ஒரு அறிவு கிடச்சிருச்சு, அது திரும்பவும் நான் போய் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது முந்தைய அறிவு.
இப்போ இந்த கேஸுக்கு இந்த நம்ம பார்க்க போகிற இந்த இண்டக்டிவ் லேர்னிங்க்கு என்ன தேவையில்ல அப்படின்னு சொன்னால், முந்தைய அறிவு எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஆனால் எதை வச்சு நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன், எதை வச்சு நான் ஒரு ரிசல்ட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், பல உதாரணங்களை வச்சு பயன்படுத்தி பொதுவான விதிகளை உருவாக்கி ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்து வந்துடுறேன். ஸோ அதுதான் வந்து பிரியாணி கதை. ஸோ ஒரு பிரியாணி கடையில் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கினார், அங்கே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். இன்னொரு ஃப்ரெண்டு அதே கடையில் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ அப்போ 2 ஃப்ரெண்டு வாங்கினாங்க, அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு அப்போது பிரியாணி அந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துடுறேன். ஸோ தட் இஸ் எ இண்டக்டிவ் லேர்னிங். பெரும்பாலும் இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த இண்டக்டிவ் லேர்னிங்கை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இன்னொரு உதாரணம் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, உதாரணம் 1, வானம் மேகமடைந்தால் மழை பெய்யலாம். வானம் கருப்பு மற்றும் மேகமடைந்தால் மழை பெய்யும். அப்போ கற்றல் விதி 2 உதாரணத்தை வச்சு நான் என்னத்தை கற்றுருக்கேன் அப்படின்னு சொன்னால், வானம் மேகமடைந்தால் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அப்போ மழை பெய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 உதாரணம் மொழியாக நான் வந்து அதை கற்றுருக்கேன் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கே இதை பயன்படுத்த முடியும், எங்கெல்லாம் இந்த இண்டக்டிவ் லேர்னிங்கை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், தீர்மான மரங்கள் டிசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நரம்பியல் வலைப்பின்னல்கள் நியூரல் நெட்வொர்க்ஸில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆதரவு வெகுமதி இயந்திரங்கள் சப்போர்ட் வெக்டார் மிஷினில் பயன்படுத்த முடியும். ஸோ என்னென்ன அல்காரிதம் இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்று டிசிஷன் ட்ரீ, நியூரல் நெட்வொர்க்ஸ், சப்போர்ட் வெக்டார் மிஷின். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். இன்னொரு அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பேஸ்டு லேர்னிங், EBL அப்படின்னு சொல்லுவோம். விளக்க அடிப்படையிலான கற்றல் என்பது இயந்திர கற்றலுக்கான ஒரு நுட்பமாகும். இதில் செயற்கை நுண்ணறிவு AI அமைப்பு ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டின் பின்னணி அமைப்பை அல்லது தர்க்க ரீசனிங்கை பகுப்பாய்வு செய்து புரிந்து கொண்டு கற்றல் திகழ்கிறது. ஸோ இது வந்து விளக்க அடிப்படையிலான கற்றல் EBL அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த EBL எக்ஸ்பிளனேஷன் பேஸ்டு லேர்னிங், EBLோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளனேஷன் பேஸ்டு லேர்னிங். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு அல்லது சில எடுத்துக்காட்டுகளின் மூலமாக கற்றுக்கொள்ளும் செயற்கை நுண்ணறிவு கற்றல். ஓகேங்களா, மிஷின் லேர்னிங் முறையாகும். இதை எங்கே நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கில் அப்ளிகபிள் பண்ணுறோம். இந்த முறையில் வந்து உண்மையை விளக்கும் காரணங்களை புரிந்து கொண்டு அந்த எடுத்துக்காட்டிலிருந்து பொதுவான விதிகளை உருவாக்குவது தான் முக்கிய அம்சமாகும். உண்மையை விளக்கும் காரணங்களை புரிந்து கொண்டு என்னென்ன காரணங்கள் இருக்குது, ஸோ அந்த காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த எடுத்துக்காட்டிலிருந்து பொதுவான விதியை நம்மளாவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்கிக்கிறோம். அதுதான் அதோட முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விளக்க அடிப்படையிலான கற்றலில் பல எடுத்துக்காட்டுகள் அடிப்படையில் பொதுவான விதிகளை உருவாக்கும் பாரம்பரிய கற்றல் முறைகளை விட மாறுபட்டது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கற்றல் முறைகள் பார்த்தோம். அந்த கற்றல் முறையை விட இது வந்து என்ன அப்படின்னா மாறுபட்டது. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதோட எதிர் திசையில் இது இருக்கும். அல்லது மிக குறைந்த எண்ணிக்கையிலான எடுத்துக்காட்டிலிருந்தோ பொதுவான விதி அல்லது கருத்தை உருவாக்க துறை அறிவு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன துறை அறிவு அப்படின்னா டொமைன் நாலேஜ் பயன்படுத்தப்படுகிறது. டொமைன் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டொமைன் அப்படிங்கிறது பல்வேறுபட்ட துறைகளை சொல்கிறது தான் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பல்வேறுபட்ட துறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது ஒரு துறை, அதேமாரி பேங்க் அப்படிங்கிறது ஒரு துறை, அதேமாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு துறை. ஸோ அது மாதிரி நிறைய துறைகள் இருக்கும். அப்போ நிறைய துறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட கருத்து உருவாக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விதியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயல்படுத்துகிறோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் விளக்க அடிப்படையிலான கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதோட முக்கிய தன்மைகள் என்ன, விளக்க அடிப்படையிலான கற்றலோட முக்கிய தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தரவுகள் மிக குறைவாக இருந்தாலும் கற்றல் செய்ய முடியும். இப்போ நம்ம வந்து சின்ன 2 எடுத்துக்காட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு 10 எடுத்துக்காட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கன்க்ளூஷன் ஆகலாம், இல்லை 100 எடுத்துக்காட்டை வச்சு பண்ணலாம்.
எடுத்துக்காட்டின் உள்ளார்ந்த காரணங்களை ரீசனை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பொது விதி வந்து என்ன பண்ணுறது உருவாக்கப்படுது. இப்போ பொது விதியை எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டோட உள்ளார்ந்த காரணங்கள் அதில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம், அதோட ரீசனை வந்து புரிஞ்சுக்கொள்கிறோம். அந்த ரீசன் வந்து கரெக்டான ரீசனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பொது விதியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட்டர்னை அடிப்படையாக இல்லாமல் விளக்கமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ பேட்டர்னை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா பேட்டர்னை வச்சு மட்டும் ஒரு சில சார்ந்த எடுத்துக்காட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் விதியை வந்து உருவாக்க மாட்டோம். ஸோ பேட்டர்ன் இல்லாமல் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விதியை உருவாக்குறோம். அதேமாதிரி எங்கெல்லாம் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் மெடிக்கல் டயக்னோசிஸுக்கு நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம். துல்லியமான திட்டமிடல் தேவையுள்ள இயந்திர அறிவு பகுதிகளில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரோபோட்டிக்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் சிஸ்டம் போன்ற ஏஐ பயன்பாடுகளில் வந்து மிக அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இபிஎல் என்பது ஒரு எடுத்துக்காட்டை ஆழமாக விளக்கி புரிந்து கொண்டு அதை தழுவி பொதுவான அறிவை மாற்றும் ஒரு நுண்ணறிவு முறையாகும். அதான் இபிஎல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இண்டக்டிவ் கற்றல் வெர்சஸ் விளக்க அடிப்படையிலான கற்றல், இண்டக்டிவ் வெர்சஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்கிறோம். கம்பாரிஷன் பாயிண்ட், ஒப்பீட்டு அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங். இண்டக்டிவ் லேர்னிங்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் லேர்னிங்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்குறோம். ஒப்பீடு அம்சம் என்ன அப்படின்னா கம்பாரிஷனில் கற்றல் முறை, லேர்னிங் அப்ரோச் வந்து இண்டக்டிவ் லேர்னிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டம் ஆஃப், கீழேருந்து மேலே போவோம். ஓகேங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் லேர்னிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலிருந்து கீழே வரும். இதில் கீழேருந்து மேலே போகிறோம், அதில் மேலேருந்து கீழே வரும். அடுத்ததில் எடுத்துக்காட்டு தேவை, எக்ஸாம்பிள் நீட் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தேவை என்ன, பல எடுத்துக்காட்டுகள் தேவை, மெனி எக்ஸாம்பிள்ஸ் நீடட் இண்டக்டிவ் லேர்னிங்கில். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் லேர்னிங்கில் நமக்கு வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இருந்தால் போதும், ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் சஃபிஷியன்ட்டு. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதேமாதிரி முன்னறிவு, ப்ரியர் நாலேஜ் வந்து இண்டக்டிவ் லேர்னிங்க்கு எந்த விதமான ப்ரியர் நாலேஜே தேவையில்லை. அதை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு 2 பேர் வாங்கினாங்க, நான் போய் வாங்குகிறேன்ப்பா, அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இண்டக்டிவ் லேர்னிங். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் லேர்னிங்க்கு என்ன அப்படின்னா எனக்கு ப்ரியர் நாலேஜ் தேவைப்படுது. ஸோ ரெக்யூர்ட் ஆகுது, சம் ப்ரியர் நாலேஜ் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அதை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன். விதி உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். விதி உருவாக்கம் என்ன, இண்டக்டிவ் லேர்னிங்கில் தரவின் அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விதியை உருவாக்குறோம். பேஸ்ட் ஆன் த டேட்டா பேட்டர்ன்ஸ், பேட்டர்னை பொறுத்து ஒரு விதியை வந்து உருவாக்குறேன். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் லேர்னிங்கில் எந்த விதமான காரணக்கூறுகளும் விளக்கத்தின் அடிப்படையில் இல்லை. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த ரீசனிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி, விளக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லேர்னிங்கை வந்து கற்றுக்கொள்கிறேன். ஓகேங்களா. ஸோ இண்டக்டிவ் லேர்னிங் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் லேர்னிங் அதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னா பயன்பாடு, அதோட அப்ளிகேஷன். இண்டக்டிவ் லேர்னிங்கில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணலாம், டேட்டா மைனிங்கில் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங், இபிஎல் விளக்க அடிப்படையிலான கற்றல் எங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஏஐ ரீசனிங், ரோபோட்டிக்ஸ், பிளானிங்கில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பாரிஷன் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா தவறான தரவின் விளைவு இண்டக்டிவ் லேர்னிங்கில் எப்படி இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா தவறான தரவாக இருந்துச்சு அப்படின்னா விதியே வந்து தவறாக இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த கடையில் பிரியாணி நல்லாவே இல்லை, ஆனால் என்கிட்ட வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் போய் வாங்குகிறேன் அப்படின்னா அங்கே அந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் தரவு. ஸோ
அப்போ அப்போ வந்து அந்த தரவு அடிப்படையில் அது தப்பாகுது. தப்பாகும்போது விதியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஸோ லீடு டு ஓவர் ஃபிட்டிங். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தவறான விதிகள், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தவறான விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி தவறான விளக்கம், தவறான கற்றல், எக்ஸ்ப்ளனேஷன் பேஸில் தவறான விளக்கம், தவறான கற்றல் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கற்றதும் தவறானது தான், தவறான விளக்கம், அவங்க கொடுத்த விளக்கமும் தவறானது தான். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷனில் விளக்க அடிப்படையான கற்றலும் தவறானதாக ஆயிடும். இன்கரெக்ட் லேர்னிங், அது என்ன ஆயிரும் அப்படின்னா நான் கற்றதும் வந்து தவறானதாக ஆயிடும். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தானாக கற்றல், பொதுவான விதிகள். இண்டக்டிவ் லேர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா தானாக கற்றல், பொதுவான விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கத்தின் அடிப்படையில் உறுதியான கற்றல். அதேமாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா குறைபாடு, லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மிக எடுத்துக்காட்டுகள் தேவை, ஓவர் ஃபிட்டிங்கு. இதில் டொமைன் நாலேஜ் இல்லைன்னா செயல்பட முடியாது. எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் டொமைன் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து எடுத்துக்காட்டு இருந்தால் போதும், இதில் டொமைன் நாலேஜ் இருக்கணும். அதான் முக்கியமாக நமக்கு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இண்டக்டிவ் லேர்னிங்க்கு எடுத்துக்காட்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து அதை வந்து கற்றுக்கலாம். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டு லேர்னிங்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா டொமைன் நாலேஜ் இருக்கணும். டொமைன் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு துறையில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், துறையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு பேங்கிங் இருக்குது அப்படின்னா பேங்க்கில் இப்போது இன்கம், டெபிட்டு, டெபிட்டை எங்கே போடணும், கிரெடிட்டை எங்கே போடணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியும். சும்மா ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டு டெபிட்டையும் கிரெடிட்டை இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் எது, கிரெடிட் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியணும். டெபிட்டை எங்கே போடணும், கிரெடிட்டை எங்கே போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அதோட ரூல் தெரியணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் லேர்னிங்கில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும், அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதான் அதோட கன்க்ளூஷன். அதே மாதிரி கண்டறிதல் கற்றல், டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். கண்டறிதல் கற்றல் என்பது ஒரு மாணவரோ அல்லது இயந்திரமோ தன்னால் வெளியீடுகள் அவுட்புட்டு தெரியாமலும் தனக்கே அனுபவத்தால் புதிய தகவல், விதிகளை, முறைமைகள் போன்றவற்றை தன்னிச்சையாக கண்டுபிடிக்கும் செயலாகும். ஸோ எனக்கு வந்து இன்புட் அவுட்புட்டே தெரியல, ஆனால் வந்து தானாகவே என்னை வந்து அனுபவத்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது புதிய தகவல், விதிகள், முறைமைகளை போன்றவற்றை தன்னிச்சையாக கண்டுபிடிக்க செயலாகும். அதான் வந்து டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேடல் அடிப்படையிலான கற்றல், எக்ஸ்ப்ளோரட்டரி லேர்னிங், அணு தேர்வு மற்றும் தவறுகள் மூலம் கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். முன்னறிவு படைத்தல், ஹைப்போதீசிஸஸ் உருவாக்குதல் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு நிகரானது. அதோட செயல்முறைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தகவல்கள் பார்வையிடுதல், முன்னோக்கிகள் மற்றும் மாறுபாடுகளை கண்டறிதல், விதிகளை உருவாக்குதல், சோதனை செய்து சரிபார்த்தல், இதெல்லாமே என்ன அப்படின்னா செயல்முறைகள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏஐ மென்பொருள் இருக்குது, அதில் பல்வேறு வாடிக்கையாளர்கள் வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் வந்து பொதுவான சென்டிமெண்ட், நிகழ்வு, டேட்டா அமைவை உருவாக்குகிறது. ஒரு மாணவர் பல கேள்விகளை முயற்சி செய்த பின் ஒரு கணித விதியை கற்கிறார். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அதாவது சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா அமைவை உருவாக்குது. அந்த டேட்டா அமைவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பல கேள்விகளை முயற்சி செய்த பின் கணித விதியை கற்பிக்கும். ஸோ அதை நிறைய நம்ம லேர்ன் பண்ண பிறகு தான் ஒரு விதியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது கற்பிக்குது. அதோட பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் நாலேஜ் டிஸ்கவரி இன் டேட்டா பேசஸ், கேடிடி, டேட்டா மைனிங் அண்டு அறிவு தேடல் மிஷின்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி லேர்னிங் த்ரூ அனலாகி அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் த்ரூ அனலாகி, உவமையால் கற்றல் என்பது பழைய அனுபவங்களை நினைவு கூர்ந்து அதை போன்று புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளுது. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பழைய அனுபவங்கள் வந்து இப்போ நம்மளோட அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட முன்னோர்களோட அனுபவங்களாக இருக்கலாம். அதை கற்றறிந்து, அதை கேள்விப்பட்டு, அதை உள்வாங்கி
அதை நினைவு கூர்ந்து அது மூலியமாக ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்வை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லேர்னிங் த்ரூ அனலாகி அப்படின்னு சொல்கிறோம். அதோட முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா சோர்ஸ் டொமைன், பழைய பிரச்சனை அனுபவம், அதே மாதிரி டார்கெட் டொமைன், புதிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம், மேப்பிங், இடையிலான ஒப்புமைகள், டிரான்ஸ்ஃபர், தீர்வுகளை மாற்றியமைத்தல். இப்போது பழைய பிரச்சனை, புது பிரச்சனை, அந்த பழைய பிரச்சனையும் புதிய பிரச்சனையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்பிங் பண்ணுறோம், இடையிலான ஒப்புமைகளை வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தீர்வுகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி அமைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து உவமையல் கற்றல், லேர்னிங் த்ரூ அனலாகி அப்படின்னு சொல்கிறோம். அதோட செயல்முறை என்ன அப்படின்னா பழைய சம்பவத்தை மறுபடியும் நினைவு கூறுதல், இரண்டிலும் ஒத்த அம்சங்களை ஒப்பிட்டு காணுதல், தீர்வை புதிய சூழலில் மாற்றி பயன்படுத்துதல். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா லேர்னிங் த்ரூ அனலாகியில் வருது. உதாரணம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு இயந்திர வட்டம் எனும் கதவை திருப்பி திறந்து அனுபவத்தின் மூலம் அதை திருப்பி திறக்க கற்றுக்கொள்ளுதல். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஏஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேஸ் பேஸ்டு ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம், சிபிஆரை வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது பழைய வழக்குகளை வைத்து புதிய பிரச்சனைகளை தீர்க்கிறது. இப்போ நம்ம கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேஸுக்கு பழைய கேஸோட தீர்ப்பை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ட்டில் இந்த நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான சேம் அம்சங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கோட் பண்ணுவாங்க. பழைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் சொல்லுவாங்க. ஸோ அதான் பழைய வழக்குகளை வைத்து புதிய பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஸோ இதுதான் வந்து என்ன அனலாகி த்ரூ லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம், உவமையால் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட பயன்பாடு என்ன அப்படின்னா சிபிஆர் சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரோபோட்டிக்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி உணர்ச்சிமய ஏஐ காக்னேட்டிவ் ஆர்கிடெக்சருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட நன்மைகள் என்ன, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். நன்மைகள் அப்படின்னா புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வை விரைவாக கண்டுபிடிக்க உதவும், அதே போல் மனித நுட்பத்திறனை போலவே செயல்பட ஏஐ வலுப்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட நன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மல் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்கமைந்த கற்றல் கோட்பாடு என்பது கற்றல் செயல்முறையை கணிதம் மற்றும் தர்க்கம் அடிப்படையில் விளக்கும் ஒரு கோட்பாடாகும். இது ஒரு இயந்திரம் எப்போது கற்றுக்கொள்ள முடியும் என்பதை விடையை அளிக்கிறது. ஸோ அது முக்கிய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் இன்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட உதாரணங்களிலிருந்து பொதுவான விதிகளை உருவாக்குதல், அதே மாதிரி ப்ராபபிலிட்டி அப்ராக்சிமேட்லி கரெக்ட் பிஐசி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு லேர்னிங் அல்காரிதம். ஸோ அதே மாதிரி அதோட உயர் ப்ராபபிலிட்டியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது, தவறான தீர்வு சாத்தியம். இந்த ப்ராபபிலிட்டி வச்சு கண்டுபிடிக்கிறதுல தவறான தீர்வு கூட இதில் சாத்தியமாகும். இல்லைன்னா வந்து என்ன அப்படின்னா தேவையான அளவு பயிற்சி தரவுகளை இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஸோ விசி டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விசி டைமென்ஷன் ஒரு ஹைப்போதீசிஸ் ஸ்பேஸு, அது அறிவுத்திறனை அளக்கும் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போதீசிஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவுகோளை அளக்கும் அளவுகோல். இது எத்தனை உதாரணங்கள் தேவை என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. இப்போ வந்து நமக்கு பொதுவாக வந்து ஒரு 50 உதாரணம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ரூலை வந்து பேஸ் பண்ண முடியும், ஒரு ரூலை வந்து நான் கொடுக்க முடியும். அப்படின்னா 50 உதாரணம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ரூலை என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ அதான் வந்து விசி டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பயன்பாடுகள் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் டிசைனில் பயன்படுத்துகிறோம், அதேமாதிரி மாடல் வேலிடேஷன் அண்டு எவாலுவேஷனில் பயன்படுத்துகிறோம், சாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸில் பயன்படுத்துகிறோம். முக்கியத்துவம் என்ன அப்படின்னா துல்லியம் மற்றும் கணித சான்றுகள் வழங்குகிறது, அல்காரிதம் வந்து நம்பகமாகவும் செயல்திறனுடன் இருக்கவும் உதவுகிறது. ஸோ இதுதான் வந்து அதோட அட்வான்டேஜஸ். அதோட ஒப்பீடு அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். அதோட அம்சம் என்ன, கண்டறிதல் கற்றல், உவமையல் கற்றல்,
ஒழுங்கமைந்த கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதோட இயல்பு வந்து தேடல் மற்றும் கண்டுபிடிப்பு. உவமையியல் கற்றலில் வந்து ஒப்புமையால் அனுபவம் பகிர்வு. ஒழுங்கமைந்த கற்றல் கோட்பாடில் கணிதம் மற்றும் தர்க்க அடிப்படை. ஸோ கற்றல் வகை வந்து அன்சூப்பர்வைஸ்டு, கேஸ் பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கு, சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கு. ஸோ அன்சூப்பர்வைஸ்டில் செல்ஃப் டைரக்டட் இருக்குது. அதே மாதிரி சூப்பர்வைஸ்டில் வந்து தியரட்டிக்கல் இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா டேட்டா கிளஸ்டரிங் பண்ணலாம், கேஸ் பேஸ்டு ரீசனிங் பண்ணலாம், பிஏசி லேர்னிங் பண்ணலாம். ஸோ வலிமை அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய தகவலை உருவாக்குதல். கண்டறிதல் கற்றலில் வந்து புதிய தகவலை உருவாக்குகிறோம், பழைய அறிவை பயன்படுத்துகிறோம், செயற்கை நுண்ணறிவு திறனை அளவுபடுத்துதல். அது பயன்பாடு அப்படின்னு பார்த்தா டேட்டா மைனிங், பேட்டர்ன் டிஸ்கவரிக்கு யூஸ் பண்ணுறோம், ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம், என்எல்பியில் யூஸ் பண்ணலாம், மாடல் டிசைன் அண்ட் எவாலுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதான் வந்து இதோட அட்டவணை அப்படின்னு சொல்கிறோம். இண்டக்டிவ் லேர்னிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இப்போ அனுபவம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு அந்த கடையில் பிரியாணி வாங்கினார், அங்கே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் அதே கடையில் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் சொன்ன விஷயத்தை வச்சு நானாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்குள்ளே அந்த கடையில் பிரியாணி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தலைப்பாக கொடுக்குறேன். அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். ஸோ ஓகே அந்த கடையில் போய் நான் பிரியாணி வாங்கலாம். ஸோ அதான் இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் டிடக்டிவ் லேர்னிங்னு இன்னொரு பார்ட்டு இருக்குது. அந்த டிடக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டிடக்டிவ் பண்ணியும் கண்டுபிடிப்பாங்க. டிடெக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடித்தான், அடுத்தது இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக இவர் தான் கொலைக்காரர், இவர் தான் வந்து அந்த கொலையை செஞ்சார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்டெப்பு. ஸோ என்ன நடந்துச்சு உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறது, உண்மையாகவே அதுதான் நான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்யூஷன் கொடுப்போம். இதுதான் அதோட கன்க்ளூஷன். இன்றைய தலைப்பு இத்துடன் முடிந்துவிட்டது. எல்லோருக்கும் நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.